தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 16/2/2026 திங்கட்கிழமை. திருவோணம் நட்சத்திரம் இரவு 9-8 வரை பிறகு அவிட்டம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தொடர்ந்து 2-3 தினங்களாக இந்த திருமணத்தை பற்றி சொன்னேன். இல்லறம் நல்லறமாக என்ன வழின்னு. திருமணத்தில் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி ராகங்கள் வாசிப்பாங்க. நாதஸ்வர வித்வான்கள் வருவாங்க. பெரிய கல்யாணம்னா நிறைய நாதஸ்வர வித்வான்கள், மேளம், தவில்லாம் வரும். பொதுவாக இசை கேட்டால் புவி அசைந்தாடும்னு கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார். இசைனா என்ன? தமிழுக்கே இயல், இசை, நாடகம்னு 3 பகுதி இருக்கு. இயல் என்றால் இயல்பாக பேசுவது. இப்ப நம்ம பேசுற மாதிரி பேசுறதுக்கு பேரு இயல். இசை என்றால் இசைவு சொல்வது. தலை அசைச்சு ரசிக்கிறது இருக்கு இல்லையா, இசைவு கொடுப்பது. அவர் இசைஞ்சிட்டாரான்னு கேட்பாங்க, அதாவது சம்மதிச்சாரான்னு கேட்பாங்க. இசை என்றால் இசைவு தருவது. நாடகம் என்றால் அகமன மனம், மனதை நாடுவது. அப்படி ஆக்ஷனை பார்த்து அப்படியே மனமகிழ்ந்து பார்ப்பாங்களாம் நாடகம். இந்த 3ல இசைங்கிறதுக்கு அதுல ராகம் இருக்கு, நிறைய ராகங்கள் இருக்கு. கல்யாண வீட்டில் என்ன ராகம் படிக்கிறதுன்னு சங்கீத சக்கரவர்த்திகள் எல்லாம் சொல்லி இருக்காங்க, எழுதி வச்சிருக்காங்க. அதை இப்போ உங்களுக்கு சொல்றேன். பொதுவாக கல்யாண வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா காலையில மாப்பிள்ளை அழைப்பு இருக்கு இல்லையா, அப்ப கல்யாணி ராகம், சங்கராபரண ராகம் வாசிக்கணுமா. அடுத்து மாப்பிள்ளை ஊர்வலம் வருது பாருங்க, அதுல கரகர பிரியா ராகம், காம்போதி ராகம், தோடி ராகம் வாய்த்துக்கிட்டு வரணுமா. அதுக்கடுத்து நிச்சயதார்த்தம் செய்கின்ற பொழுது பிரியா கடை, அடானா, கானடாங்கிற ராகங்களை வாசிப்பது நல்லதுங்கிறாங்க. முகூர்த்த நாள் காலையில பூபாளம், அதே மாதிரி பிலகரி, இந்த ராகங்களை எல்லாம் முகூர்த்த நாள் காலையில வாசிக்கணும். அந்த திருப்பூட்டுறதுக்கு முன்னால காலையில. முகூர்த்தம் நடைபெறுவதற்கு முன்னால சன்னியாசி, நாராயணிங்கிற ராகத்தை வாசிக்கணுமா. பிறகு முகூர்த்தம் நடைபெறுகின்ற பொழுது நாட்டை குறிஞ்சிங்கிற ராகம் வாசிக்கணுமா. தாலி கட்டுகின்ற பொழுது ஆனந்த பைரவி பாடணும். ஆனந்தமாக இருக்க ஆனந்த பைரவி. அதுக்கு பிறகு இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளின் போதும் அதற்குரிய ராகங்களை கூட முன்னோர்கள் வழிவகுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த திருமணத்தை பற்றியும் இல்லறம் இனிமையாக என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி அழைப்படிக்க வேண்டும், எப்படி வாழ்க்கையை நடத்துவதற்கு முன்னதாக நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய களத்திரத்தை ஜாதக ரீதியாக எப்படி பார்ப்பது அப்படிங்கிறதெல்லாம், அந்த 7ஆம் இடம் எப்படி இருக்க வேண்டும், அதை பற்றி எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தை தொலைக்காட்சியில் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இன்னும் அதை பற்றிய நிறைய தகவல்கள் இருக்கின்றன, தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, கனிவாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டிய நாள் இன்று. உங்களுக்கு கட்டிடப் பணியிலே ஆர்வம் கூடும். வாங்கிய கட்டிடத்தை விட்டுவிட்டோமே, புதிய கட்டிடம் வாங்கலாமா என்று சிலர் சிந்திப்பார். சிலர் கட்டிடப் பணி பாதியில் இருக்கிறதே, எப்பொழுதுதான் கட்டி முடியும் என்று சிந்திப்பார்கள். பொதுவாக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உச்சம். அது மட்டுமல்ல, சுகாதிபதி சந்திரனோடு இணைந்திருக்கிறார். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பாராட்டு புகழும் கிடைக்கும் விதத்திலே நீங்கள் அலுவலகத்திலே பணியாற்றுவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அடுக்கடுக்காக வரும் வேலையை அயராமல் பார்த்து முடிக்கின்ற நாள். இன்று கொஞ்சம் வேலைப்பள் அதிகரிக்கத்தான் செய்யும். உங்களுடைய ராசிநாதனோடு 4 கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருக்கின்றன. சூரியன், புதன், சனி, ராகு. எனவே உங்களுக்கு வேலைப்பள் அதிகரிக்கலாம். இருந்தாலும் சுயதொழில் செய்யலாமா, உழைப்புக்கேற்ற பலன் இல்லையே, இந்த இடத்திலிருந்து விலகிக் கொள்ளலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. வருமானம் திருப்தியாகவே இருக்கிறது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எனவே எதையும் சிந்தித்து செய்ய வேண்டும். சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் சிந்தித்து செய்ய வேண்டும். ஆனால் நிதானமும் பொறுமையும் தேவை. தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். வீண் வெளிகளுக்கு ஆளாக நேரிடும். விரயங்கள் அதிகரிக்கும் இந்த நாளில். கிழமை திங்கள் என்பதனாலே அம்பிகை வழிபாடு இன்பம் வழங்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்திலே சனி, சூரியன், புதன், ராகு, சுக்கிரன், பல கிரகங்கள் இருக்கின்றன. 4 கிரகங்கள் இருக்கின்ற பொழுது அஷ்டமஸ்தானம் வலுவாக இருக்கிறது. எதையும் நினைத்தபடி செய்ய இயலாது. அருகில் இருப்பவர்கள் தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கும். யாரேனும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி மனக்கலக்கத்தை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்தும் நல்ல அனுபவமிக்கவர்களின் அறிவுரைகளையும் கேட்டு செய்தால் நல்லது நடக்கும். சிம்மராசினர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம். அதே நேரத்திலே புதன், சூரியன் இருக்கிறார். புத ஆதித்ய யோகம் இருப்பதனாலே கல்விக்காக, கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடும். அயல்நாடு செல்ல வேண்டும், அங்கு பணிபுரிய வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கைகூடி வரலாம். சுய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பார்த்துவிட்டு ஏற்றுக்கொள்வது நல்லது. அது மட்டுமல்ல, தொழிலில் கூட பழைய பணியாளர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்க்க முன்வருவீர்கள். இன்று மாலை நேரம் மகிழ்ச்சி பயணம் உண்டு.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழும் நாள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். பாராட்டும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். பாசம் மிக்கவர்களின் நேசம் கிடைக்கும். நிகழ்கால தேவைகள் உடனடியாக உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும். தொழிலே கூட உத்தியோகத்திலும் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை கொடுப்பார்கள். துலாம் ராசி நேயர்களே, பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். கேது பார்வை இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு அச்சுறுத்தல், கைவலி, கால்வலி, மூட்டு வலி போன்றவைகள் வரலாம். வருமுன் காப்போம் என்பது போல வருவதற்கு முன்னதாகவே நீங்கள் ஆரம்பத்திலேயே அச்சுறுத்தல் தோன்றுகின்ற பொழுதே மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. 5ஆம் இடத்திலே 5 கிரகங்களின் சேர்க்கை. எனவே பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, அவர்கள் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கூட உபயோகப்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பலம் மிக்க கிரகங்களின் ஆதிக்கத்தால் இன்றைக்கு முழுவதும் நன்மைகளே உங்களுக்கு நடைபெறப் போகிறது. செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கின்றார். 4ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் புத ஆதித்ய யோகம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, சுக்கிரனும் புதனும் இணைந்து புத சுக்கிர யோகத்தையும் உருவாக்குகிறார்கள். குரு 8ல் இருந்தாலும் அதன் பார்வை 2ல் பதிகிறது. வாக்கு, தனம், குடும்பம் ஆகிய இடத்தை குரு பார்ப்பதனாலே வாக்கு வலிமை உண்டு. தனவரவு தாராளமாக வரும். குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்திலே நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். உத்தியோகத்திலே உயர்வு, ஊதிய உயர்வு, பதவி ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கலாம். தொழிலை பொறுத்தவரை நீங்கள் தொடங்கிய தொழிலில் ஆதாயம் கிடைக்கும், கூடுதலாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதனாக விளங்கும் குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். மதிப்பு மரியாதையும் உயரும். மனதுக்கினே சம்பவங்கள் இல்லத்திலே நடைபெறும். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் மட்டுமல்ல, பெற்றோர்களின் மணிவிழா மனவிழாக்களும் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். கட்டிடம் கட்டுவது அல்லது புதிய கட்டிடங்கள் திறப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்தக்கூடிய நேரம் இது. மகர ராசி நேயர்களே, ராசியிலேயே சப்தமாதிபதி சந்திரன் செவ்வாயோடு இணைந்திருக்கின்றார். சந்திர மங்கள யோகம். எனவே உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கோ, உங்கள் குழந்தைகளுக்கோ, திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கோ கல்யாணம் நடைபெறாமல் இருந்தால் இப்பொழுது நடைபெறுவதற்கான அறிகுறி. அதே நேரத்திலே வரன்கள் வாயில் தேடி வந்து கொண்டே இருக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகி உற்சாகப்படுத்தும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம். விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணையும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு மிக அற்புதமான நேரம். இந்த நேரம் முயற்சிகள் எல்லாம் கைகூடும். மதிநுட்பத்தால் மகத்தான காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். அரசியல் கடத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல தலைமை பொறுப்புகள் வரலாம். அது ரீதியாக தொழில் சம்பந்தமாக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். மாற்று இனத்தவர்கள் ஒத்துழைப்போடு நீங்கள் செய்யும் கூட்டு முயற்சியிலும் வெற்றி பெறும். தனித்து இயங்கினாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு நாளிலே குரு இருப்பதனாலே நன்மைகள் வரும் என்றாலும் ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காரியத்தை செய்ய இயலாமல் போகலாம். தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தி ஆகிவிடும் என்றாலும் கூட பெற்றோர் வழியில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பெற்றோர்களின் உடல்நலத்தில் கவனம் தேவை. 6லே கேது இருப்பதனாலே உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாகவே உங்களை கொடுப்பார்கள். நீங்கள் எதையும் கொஞ்சம் சிந்தித்து ஏற்றுக்கொள்வது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.